ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீலகிரிக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 14ஆம் தேதி நம்ம மாலை வேளையில பேசிட்டு இருக்கோம். இது எத்தனை நாளைக்கு தொடர போகுது, அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்டேட் என்ன சொல்லுது? அதாவது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம், அதாவது கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ஆந்திர பிரதேச கரையை ஒட்டிய வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியும், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டு வந்தது. ஆந்திர பிரதேச கடலை ஒட்டியே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவிற்குள் போய் தற்பொழுது ரத்னகிரி, அதாவது மகாராஷ்டிரா கோவா இடைப்பட்ட வளிமண்டலத்துல அரபிக் கடலோரம் நீடிக்கிறது. மேலும் ஒரு காற்று சுழற்சி ஒடிசாவில் நீடித்துக் கொண்டிருந்தது. அப்படியே ஒரு தீவிரம் இல்லாமல் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. தற்பொழுது இன்றைய தேதி வரைக்கும் மகாராஷ்டிரா காற்று சுழற்சிக்கு தான் காற்று வலுவா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அதாவது இன்றைய சனிக்கிழமை மாலை நிலவரப்படி மகாராஷ்டிரா காற்று சுழற்சிக்கு வலுவா காற்று போகுது. இதனால மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகாவில் மிக கனமழை வருகிறது. கேரளாவில் கனமழை பொழிகிறது. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கணவாய் பகுதிகளில் தற்பொழுது மழை தொடங்கி இருக்கு. கணவாய் பகுதிகளில், அதாவது உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி எல்லாம் சாரல் மழை வர தொடங்கிடுச்சு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது கடும் குளிர் நிலவுது. காற்றோட கூடிய சாரல், கடும் குளிர். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி மற்றும் குற்றாலம், செங்கோட்டை, அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, இந்த மாவட்டங்கள்ல எல்லாம், நீலகிரி மாவட்டம்னா லேசான காற்றுடன் சாரல் மழை பொழிந்து வருகிறது. கேரளாவில் கனமழை பொழிகிறது. இப்போ வங்கக்கடல்ல ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி நாளையிலிருந்து மழை போகுது. 15ஆம் தேதி 15, 16, 17 3 நாளும் ஒடிசா கடலோரம், அதாவது ஜூன் 15, 16, 17 3 நாளும் ஒடிசா வளிமண்டலத்துல நீடித்து அப்படியே உள்ளே போக போகிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச பகுதியை நோக்கி போக போகுது. அதே நேரத்துல மகாராஷ்டிரா நீடித்து காற்று சுழற்சி மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதி, அதாவது சூரத் மற்றும் மும்பை, அதற்கு வடக்கே குஜராத், அகமதாபாத் மற்றும் குஜராத், போர்பந்தர், காந்தி நகர், அந்த பகுதிக்கு மழை பிடிப்பை கொடுத்து கொண்டு பாகிஸ்தான் எல்லையோரம் பகுதியை நோக்கி நகர போகுது. ஆக காற்று இரண்டாக பிரிந்தாலும் ஒடிசாவின் நோக்கியும் காற்று ஈர்க்கப்பட போகிற காரணத்தினாலே தமிழ்நாடு ஊடாக ஒரு 3 நாட்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று நுழைய போகிறது. கேரளா நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மிக கனமழை பொழிவை கொடுத்து, அங்கிருந்து மலைக்கு மேலும் கணவாய் பகுதிகள் வழியாகவும் தமிழ்நாட்டிற்கு சாரல் மழை வரப்போகுது. இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மற்றும் தருமபுரி, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை நீடிக்கிறது. இன்றுடன் இந்த மழை, வெப்பச்சலன மழை நிறைவடைகிறது. காரணம், மகாராஷ்டிரா நோக்கி காற்று போறதுனால இங்க கொஞ்சம் வெப்பமாக இருக்கிறது. நாளை தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் ஊடாக நுழைய போகிற காரணத்தினால குளிர போகிறது எனலாம். அப்போ வெப்பம் என்பது முற்றிலுமாக தனிய போகிறது. தற்பொழுதே கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல நல்ல ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை, ஒரு குளிராக நிலவுகிறது, சாரல் பெய்கிறது. இது படிப்படியாக உள் மாவட்டங்கள் வரைக்கும் சாரலை கொண்டு வரும். அதாவது பொள்ளாச்சியில் நுழையக்கூடிய சாரல் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வரைக்கும் சாரலை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. மைசூர், அதாவது வயநாடு, குடகு பகுதியில் பெய்யக்கூடிய மழை, நீலகிரியில் பெய்யக்கூடிய மழை அப்படியே ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்திற்கும் சாரலை கொண்டு வரும். பெரிய மழை இல்ல, சாரல் மழை. ஆனால் நீலகிரி மாவட்டத்துல மிக கனமழை பொழிவு வரக்கூடிய 3 நாட்களுக்கு இருக்கு. குறிப்பாக திங்கட்கிழமையை மையமாக வைத்து அமையும், அதாவது 16ஆம் தேதியை மையமாக வைத்து 15ம் 17ம் மழை இருக்கும். 16ஆம் தேதி அதிகபட்ச மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த முறை, அதாவது கடந்த சுற்றின் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு, நீலகிரிக்கு தான் அதிக மழைப்பொழிவை கொடுத்துச்சு. இப்போ கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு சீரான மழைப்பொழிவை கொடுக்க போகுது. கன்னியாகுமரியில ஒரு 10-15 சென்டிமீட்டர் பெய்ய வாய்ப்பு இருக்கு.
அதே நேரத்துல குற்றால அருவிக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு 3 நாட்களுக்கு. அதாவது குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையில ஆல்ரெடி தடை விதிச்சிட்டாங்க, தாண்டி தடை விதிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும். வாய்ப்பு வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா இது இப்ப முன்னெச்சரிக்கை காரணமா தடை இருக்கலாம். ஆனால் அது விழப்போகிறது. கண்டிப்பா குளிக்க முடியாத அளவிற்கு மழை வந்துடும். அதே போல வால்பாறை மற்றும் கொடைக்கானல் தாண்டி சாரல் மழை மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட பொன்னமராவதி வரைக்கும் வரும். தேனி சாரல் அப்படியே விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் வரும். தென்காசி சாரல் தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் வரும். கன்னியாகுமரி சாரல் ஆரல்வாய்மொழி தாண்டி ராதாபுரம் வரைக்கும் வரும். இப்படி மைசூர்ல இருந்து வரக்கூடியது கிருஷ்ணகிரி தருமபுரி தாண்டி திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் சாரல் வருவதற்கு வாய்ப்பு. இதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு குளிர போகிறதுக்கு ஒரு 3 நாள். மேகமூட்டத்துடன் வானிலை காணப்படும் வங்கக்கடல் வரும். மழை வங்கக்கடல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் 15, 16, 17 வங்கக்கடலோர மழை வராது. உள் மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் வரும். மேற்கே போக போக மழை அதிகரித்து மேற்கு தொடர்ச்சி மழையில மிக கனமழை, அதிகனமழை, அவலாஞ்சி போன்ற பகுதிகளிலும் அதீத மழைப்பொழிவு, வால்பாறையிலையும் மிக கனமழைப்பொழிவு, அதிகன மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, குற்றாலம் ஆகிய மாவட்டங்களுக்கு இருக்கு. அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கபினி அணைக்கு நீர் தரக்கூடிய வயநாடு மற்றும் குடகு போன்ற பகுதிகளிலையும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு. ஆனால் இந்த மழைப்பொழிவு ஒரு 3 நாட்களுக்கு தான். ஒடிசாவில் நீடித்துக் கொண்டிருப்பது அப்படியே உள்ளே டெல்லி வரைக்கும் போது பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் முன்னெடுத்து செல்ல போகிற காரணத்தினால ஒரு 3 நாள் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு. பிறகு தமிழ்நாடு ஊடாக நுழையக்கூடிய காற்று அப்படியே கர்நாடக ஊடாகவும் பிறகு மகாராஷ்டிரா ஊடாகவும் அப்படியே வட இந்திய நிலப்பகுதி நோக்கி பயணிக்க தொடங்கினோம். வழித்தடம் என்பது ஒரு 3 நாள் இந்த வழித்தடத்தை அமைக்கும். அடுத்த 3 நாளைக்கு மழை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் அங்கெல்லாம் எப்படி மழை பொழிவு இருக்கும்? அதாவது இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இன்றைய ஒரு நாள் மட்டும்தான், அதாவது இந்த 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இரவு மட்டும்தான் மழை வாய்ப்பு இருக்கிறது. திருவள்ளூர், அதாவது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி வரைக்கும். அதே போல டெல்டாவிற்கு பெய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்துல. அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு இருக்குமே தவிர இந்த வெப்பசலன இடிமழை பொழிவாக இருந்தால் மட்டும்தான் சென்னைக்கு மழை பொழியும். ஒரு சிஸ்டம் தமிழ்நாட்டுக்கு கிழக்க இருந்தால் அது சென்னைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்ப சிஸ்டம் ஒடிசாவில் இருக்கிற காரணத்தினாலே தப்பி வரக்கூடிய தூறல் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விழலாம். அவ்வளவுதான். நாளையிலிருந்து ஒரு 3 நாட்களுக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். குளிர்ந்த சீதோஷம் நிலவும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு தூறல் துளி விடலாம். ஒரு சில இடங்கள்ல நனைக்கலாமே தவிர பெரிய அளவிலே சென்டிமீட்டர் அளவில் எல்லாம் மழைக்கு வாய்ப்பில்லை சென்னையை பொறுத்த வரைக்கும். இந்த வட கடலோரம், வட உள் மாவட்டம், டெல்டாவிற்குமே சரி. இன்றைக்கு சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான். நான் வரக்கூடிய 15, 16 மேற்கே போக போகதான். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதற்கு மேற்கே கர்நாடகா, மைசூரு, மங்களூரு, உடுப்பி இந்த பகுதிக்கு தான் வயநாடு கொடுக்கு. அதே போல தமிழ்நாட்டின் எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கணவாய் பகுதிகள், கேரளா இங்கதான் மழை இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு கடலோரத்திற்கு 15, 16 பெரிதாக இருக்காது. குளிர்ந்த சீதோஷலை அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் மட்டுமே. அதான் இப்ப கன்னியாகுமரி, குற்றாலம் போன்ற இடங்கள்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே மதுரை, அதை ஒட்டியுள்ள பகுதிகள் அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? தேனி, கம்பம், அதாவது தேனி மாவட்டத்திற்கு தொடர்புடைய முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, சுருளி மற்றும் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கேரள எல்லையோரத்துல நல்ல மழை இருக்கும். அதாவது பொதுவா அதிகபட்ச மழை பிடிவு பார்த்தீங்கன்னா நீலகிரி, வால்பாறை, அதுக்கு அடுத்த இடம் கன்னியாகுமரி பெறும், அதுக்கு அடுத்த இடம் குற்றாலம் உள்ளிட்ட தென்காசி மாவட்டம் பெறும், அதுக்கு அடுத்த இடம் தேனி மாவட்டம் பெறும். தேனி மாவட்டத்திலையும் முல்லை பெரியாரும் முதலிடத்தை பிடிக்கும். அது கேரளாக்குள்ள இருந்தாலும் அது தமிழ்நாட்டின் கண்ட்ரோல்ல இருக்கிறதாலும் முல்லை பெரியார் முதலிடத்தை பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடியா அங்கிருந்து வரக்கூடிய சாரல் மழை மதுரை மாவட்டத்துக்கு நுழையும். உசிலம்பட்டி, பேரையூர், ஏழுமலை அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரம் வரைக்கும் சாரல் வரும். மதுரை மாநகரத்திற்கும் நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி சாரல் அப்படியே திண்டுக்கல், அப்படியே நத்தம், அப்படியே கிழக்கு பகுதி மதுரை மாவட்டத்தோட திருச்சியில் எப்படி சார் இருக்கும்? திருச்சியில் எப்படி இருக்கும்? இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது திருச்சியில மழை பொழிகிறது. தற்பொழுது திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி நவலூர், குட்டப்பட்டு மற்றும் கருமண்டபத்திற்கு தெற்கே மழை பொழிவு. திண்டுக்கல் சாலையில நாளை 15ஆம் தேதி, 16, 17 3 நாட்களுக்கும் திருச்சிக்கு மேற்கில் இருந்து சாரல் வரும். திருச்சியிலேயே மேற்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட எல்லைக்கு கொஞ்சம் கூடுதல் சாரல் இருக்கு. அதாவது பாலக்காட்டிலிருந்து வரக்கூடிய சாரல் தாராபுரம் வரைக்கும் நல்ல ஒரு வலுவான மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி மணப்பாறை வரைக்கும் சாரல், நனைக்கு மழை, தூறல் மழை இருக்கும். லேசான மழை கூட இருக்கலாம். திருச்சி மாவட்டத்தை தாண்டி புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வரும் பொழுது
அது தூறலாக மாறி அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலாக மாறிடும். அப்ப திருச்சி மாவட்ட கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதிக்கு நல்ல மழை தெரிகிறது. நனைக்கும் மழை, லேசான மழை, பெருமழை அல்ல, இடி இல்லாத மழை. இடி இல்லாமல் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை, கேரளாவிலிருந்து வரக்கூடிய தப்பி வரக்கூடிய மேகத்தால் வரக்கூடிய இங்கே கிடைக்கக்கூடிய வெப்பத்தால் அது மழையாக மாறும், லேசான மழை. இந்த ரெட் அலர்ட் வந்து நீலகிரிக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்னது போல அவலாஞ்சி போன்ற இடங்கள்ல அதிகமான கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு 16 தேதி எல்லாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரெட் அலர்ட்ங்கிறது இப்ப அடுத்த 3 நாள் தொடருமா? கண்டிப்பாக. அதாவது இன்னும் மழை பொழிய தொடங்கல, முன்னெச்சரிக்கை காரணமாக தான் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனால் நேற்றைக்கு விட இன்றைக்கு மழை பொழிவு கண்டிப்பாக இன்று இரவில் இருந்து கூடும். இப்பொழுதே மழை தொடங்கிடுச்சு, படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்றைய மழை பொழிவு ஒரு 15-20 சென்டிமீட்டர் கூட எதிர்பார்க்கலாம் இன்று இரவு நாளை. இன்றைய இரவை விட நாளை இரவு கண்டிப்பாக ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக எட்டும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு. அதை விட திங்கட்கிழமை தான் நம்ம உச்சபட்ச ரெட் அலர்ட்டை வழங்க வாய்ப்பு இருக்கு. ஆக இன்றைய ரெட் அலர்ட் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் அலர்ட் 3 நாட்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்கு, 17ஆம் தேதி வரை. 15, 16, 17 3 நாட்கள். அதுவும் அதிகபட்ச மழை பிடிப்பு ஒரு 30-25 சென்டிமீட்டருக்கு வரைக்கும் கூட, 25-30 சென்டிமீட்டர். ஏற்கனவே 38 எல்லாம் எழுதிருக்கு கடந்த சுற்றுல. இந்த திருப்பமும் 35-38 வரைக்கும் கூட போகலாம். அந்த நாள் வரக்கூடிய 16ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 3 நாட்களுக்கு காற்றுடன் மழை இருக்கும், கண்டிப்பா காற்றுடன் மழை இருக்கும். அதே போல வால்பாறைக்கும் காற்றுடன் மழை இருக்கும். இது அவலாஞ்சிக்கு அதிகபட்ச மழை பிடிப்பை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி அதாவது ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவு மற்றும் மேற்கு சரிவு, அதாவது கூடலூர், மங்களூர், மைக்காரா, அப்புறம் வடக்கு சரிவு கூட கொடுக்கும். அதாவது முதுமலை, அந்த மாயாறு சரிவு, பவானி சாகருக்கு நீர் தரக்கூடிய மாயாறு சரிவு, அதே போல பில்லூர் அணைக்கு நீர் தரக்கூடிய இந்த பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதிகளாகிய அவலாஞ்சி பகுதி, பில்லூர் அணைக்கும் 2-3 நாட்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 18-19ஆம் தேதி வரைக்கும் பவானி சாகருக்கு நீர் தரும் வகையில 17ஆம் தேதி மேட்டூர் பவானி சாகருக்கு நீர் தர 17ஆம் தேதி வரைக்கும் நீலகிரி மாவட்டத்துல ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய வகையில மிக மழை பொழிவு காத்து. ஓகே சார், பல்வேறு தகவல் கொடுத்துருக்கீங்க. நம்ம மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.